ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி ஒரு ரெசிபி சூப்பர் ரெசிபி. தக்காளி தொக்கு தான் குக்கரில் பார்க்க போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் சின்ன வெங்காயத்தில் தான் பண்ண போகிறேன். சிம்பிளாக பண்ண போகிறேன். நாட்டு தக்காளி வச்சு பண்ண போகிறேன். உங்களுக்கு நாட்டு தக்காளி தான் டேஸ்ட்டே கொடுக்கும், சூப்பராகவும் இருக்கும். நான் பேசிக்காக சிம்பிளான தான் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், நான் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மட்டும் போட்டிருக்கேன். கடுகு போட்டுட்டு நான் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ உரித்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோ தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் இருக்கிறவங்க தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். என்னோடது கொத்தமல்லி சேர்ந்து தான் என்கிட்ட அப்போதைக்கு இருந்தது. அதனால் நான் உங்களுக்கு காரம் தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மீடியமான காரம் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்கோசரம் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். தண்ணி இனிலாம் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் நார்மலாக பாருங்கள், நாட்டு தக்காளி நல்லா தண்ணி வரும். தானாகவே அதில் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக புளிலாம் ஊற்றவே தேவையில்லை. அதே பாருங்கள், நான் ஒரு 15 விசில் நல்லாவே விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விடுங்க. ஹை ஃப்ளேமில் விட்டு அடி பிடிச்சிரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பர் இதாகிடுச்சு. உங்களுக்கு வெளியிலேயே ஒரு வாரம் இருந்தாலே கெட்டு போகாது. சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்கூல் அவசரத்துக்கு இல்லை வெளியில் போய்ட்டு வந்தோம் இங்கே நான் டக்குன்னு மாவு இருந்தால் நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். வெர்சடைல் டிஷ் தான். சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு தக்காளியில் பண்ணிங்கன்னா வேறு புளிகிளி எதுவுமே தேவையில்லை. நாட்டு தக்காளி வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாட்டு தக்காளி பரவாயில்ல, நிறைய இடத்துல கிடச்சிட்ருக்கு. எனக்கு தோட்டத்தில் கொடுத்தாங்க. அதனால் நான் வச்சு ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.